பாரத பிரதமரை அழைக்கும் இலங்கை ஜனாதிபதி. அலரி மாளிகை அருகிலுள்ள வீதி அனுர அரசு எடுத்த முடிவு. பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள உத்தரவு. அனுர அரசுக்காக இந்தியாவிடம் சஜித் விடுத்த கோரிக்கை. ஆட்சி பீடமேறிய பின்னர் ஆரம்ப காலம் இன்பமாகவே இருக்கும் விமல் கிண்டல். அனுர அரசியல் அதிரடி கதிகலங்கும் அரசியல் தலைமைகள். இலங்கை தொடர்பில் எரிக் ஷெல்சம் விடுத்த தகவல். முப்படை தலைமைகள் சந்தித்த ஜனாதிபதி. வெகு விரைவில் இந்தியாவுக்கான சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு கூறியதைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் மிக விரைவில் இலங்கைக்கு வருகை தர வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக அழைப்பு விடுத்திருந்தார் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் பதவிக்காலம் ஆரம்பிக்கும் தருவாயில் இந்த நாட்டுக்கு வருகை தர கிடைத்தமையிட்டு மகிழ்ச்சி தெரிவித்த அவர் ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து செய்தியை ஜனாதிபதியிடம் கையெழுத்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இந்திய இலங்கை உறவுகளை பல்வேறு துறைகளூடாக பலப்படுத்திக் கொள்வது குறித்து ஜனாதிபதியுடன் கலந்தாலோசித்தார். இலங்கையின் சுற்றுலாத்துறை, முதலீடுகள், மின்சக்தி மற்றும் வலுசக்தி, பால் சார்ந்த உற்பத்தி துறை என்பவை தொடர்பில் இந்தியா கொண்டிருக்கும் அக்கறையை வலியுறுத்திய அவர் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு இந்தியா முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் தெரிவித்தார். அதற்கமைய இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்காக இந்தியாவின் பாரிய சந்தை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். அலரி மாளிகை வளாகத்திற்கு அருகிலுள்ள வீதி பாதுகாப்பு கரங்களுக்காக நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த நிலையில் நேற்று பொதுமக்களின் பாவனைக்காக திறக்கப்பட்டுள்ளது. கொழும்பு அலரி மாளிகை அருகில் பயன்படுத்தப்பட்ட ரொனால்ட் கார்டன் வீதி பொதுமக்கள் பாவனைக்காக திறக்கப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை மீளாய்வு செய்ததைத் தொடர்ந்து நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த வீதி மீண்டும் திறக்கப்பட்டது. பொதுமக்களின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட அனைத்து துப்பாக்கிகளையும் மீளப்பெறுவதற்கு பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. 1916 ஆண்டின் 33ஆம் இலக்க துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் 6 மற்றும் 6 பிரிவுகளின் கீழ் பாதுகாப்பு செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிரகாரம் தற்காலிகமாக துப்பாக்கிகளை கையகப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. முடிவு குறித்து மறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே உரிமையாளரிடமிருந்து துப்பாக்கிகளை மீளப்பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து துப்பாக்கி உரிமையாளர்களுக்கு தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னர் வெலிசரையில் உள்ள இலங்கை கடற்படை முகாமில் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த கால அவகாசத்துக்கு முன்னர் தமது துப்பாக்கிகள் மற்றும் ரவைகளை மீள ஒப்படைக்க தவறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சொத்து, பயிர், விளையாட்டு நடவடிக்கைகளுக்காக பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்படும் துப்பாக்கிகளுக்கு இது பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்து கலந்துரையாடினார். கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வெள்ளிக்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றது. தற்போது நாடு எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து சஜித் பிரேமதாச இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் எடுத்துரைத்தார். ஒரு நாடாக நிலவும் வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்கு இந்தியா இதுவரை வழங்கிய மகத்தான ஒத்துழைப்புகளுக்கு இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்த அவர் தொடர்ந்தும் எமது நாட்டிற்கு தங்கள் ஆதரவுகளையும் உதவிகளையும் பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் நெருங்கிய அண்டை நாடாகவும் நீண்டகால நண்பர் என்ற வகையிலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த உறவு தொடரும் என எதிர்பார்க்கின்றேன் என்றும் இதற்கு தன்னாலான அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவேன் என சஜித் பிரேமதாச இதன்போது உறுதியளித்தார். சர்வதேச சமூகத்தின் தேவைகளை நிறைவேற்றாது ஒற்றையாட்சியை பாதுகாத்தபடி தேசிய மக்கள் சக்தி பயணிக்க வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான முன்னாள் எம்பி விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கட்சியொன்று ஆட்சிபீடம் ஏறிய பின்னர் ஆரம்ப காலம் என்பது இன்பமாகவே இருக்கும். கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி காலத்திலும் ஆரம்ப காலம் என்பது சுவையாகத்தான் இருந்தது. நாட்கள் செல்ல செல்லத்தான் உண்மையான முகம் எது என்பது அறிந்து கொள்ள முடிந்தது. நாட்டுக்கும் மக்களுக்கும் தவறிழைக்காது, பிரிவினைக்காது, கப்பம் வாங்காது, வெளிநாட்டு சதிகளின் தேவைக்கேற்ப செயல்படாது, நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒற்றையாட்சியை பாதுகாத்து பயணித்தால் எவ்வித பிரச்சனையும் இருக்காது. இதற்கு நாட்டு மக்கள் ஆணை வழங்குவார்கள். அதேவேளை பொது தேர்தலில் சர்வஜன பவோய கட்சியின் சார்பில் நாம் போட்டியிடுவோம். எதிரணிகளிடையில் கொள்கை ரீதியிலான முரண்பாடுகள் உள்ளன. எனவே எதிரணி கூட்டணி என்பது சாத்தியப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பொருளாதார பாதிப்பினை நாட்டு மக்கள் எதிர்கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் தமது வாழ்க்கையை வாழ்ந்த விதத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக லால்காந்த் சுட்டிக்காட்டியுள்ளார்.
எதிர்காலத்தில் முன்னாள் அரசியல்வாதிகளின் குடியிருப்புகள் மக்களின் பார்வைக்கு விடப்பட உள்ளதாக செய்தியை அறிந்த சிலர் அச்சத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் ஆடம்பரமான உடைமைகளை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல முயற்சித்துள்ளனர். இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் மக்களின் வளங்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்பதை அறியாதவர்கள் அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். மக்கள் பணம் எவ்வாறு வீணடிக்கப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் எனவும் லால்கந்த கூறியுள்ளார். அமைதியான பல்லின பசுமை மற்றும் வளமான இலங்கையை காட்டியெழுப்புவதற்கு சர்வதேச சமூகம் இலங்கைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என நோர்வே ராஜதந்திரியும் முன்னாள் அரசியல்வாதியும் தெரிவித்துள்ளார். அவர் ராஜதந்திரத்தை சரியாக புரிந்து கொண்டார். முதலில் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்த பின்னர் சீன தூதுவர் இலங்கைக்கு இந்தியா மிகவும் முக்கியமானது என்று சமிஞ்சை செய்தார். அடுத்தது சீனா வருவார். பின்னர் அவர் மேற்கு ரஷ்யா மற்றும் பல இடங்களிலிருந்து தூதர்களை சந்தித்தார். சத்திய பிரமாணம் செய்தவுடனேயே அவர் தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் மற்றும் மத தலைவர்களை சந்தித்து ஆசீர்வாதித்தார் என அதனை சமூகங்களும் ஒரு இலங்கையை உருவாக்குவது வலுவானது. வர்த்தகத்துடன் நெருக்கமாக செயல்படுவதன் மூலமே வளமான இலங்கையை உருவாக்கி ஏழைகளுக்கு கல்வி, சுகாதாரம் மற்றும் வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு தேவையான வளங்களை கொண்டு வர முடியும் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுவதாக ஜனாதிபதி வர்த்தக சமூகத்தை அணுகியுள்ளார். அவர் ஊழலற்ற மக்களை அரசு அதிகாரத்திற்கு கொண்டு வருகின்றார். அமைச்சர்களுக்கான சொகுசு கார் கொடுப்பனவுகளை குறைப்பதன் மூலம் தலைவர்களுக்கு மிகவும் அடக்கமான வாழ்க்கை முறையை அவர் சமிஞ்சை செய்கின்றார். இவை எதுவும் இலங்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்காது, அனைவரையும் அமைதிப்படுத்தாது. ராஜதந்திரிகள் மத்தியில் ஒரு இடதுசாரி தலைவரிடம் சந்தேகம் உள்ளது, ஆனால் அது நிச்சயமாக ஒரு நல்ல தொடக்கமாகும் என குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜனாதிபதியாக நியமனம் பெற்றதன் பின்னர் நாட்டின் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் சம்பிரதாய பூர்வமாக அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்துள்ளனர். குறித்த சந்திப்பானது நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. பாதுகாப்பு பதவி நிலை பிரதானி ஜெனரல் ஷவேந்திர சில்வா, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகே, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ச மற்றும் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அத்தோடு இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த நிலையில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வந்திருக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.